ஸ்டார்டிங்ல எல்லா அத்லட்ஸும் ஹைட் ஜம்பை ஒரே ஸ்டைல்ல தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு இன்ஜினியர் வந்து மொத்த ஆட்டத்தை மாத்திட்டாரு. டிக் ஃப்ராஸ்பெரி ஹைட் ஜம்ப்ல எக்ஸ்பர்ட் ஒன்றும் கிடையாது. ஆனா இவரோட இன்ஜினியர் மைண்ட் யூஸ் பண்ணி ஹை ஜம்ப் வரலாற்றையே மாத்திர ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாரு. அதுவரை அத்லட்ஸ் காமனா 2 டெக்னிக்கை மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு ஸ்ட்ராடல் டெக்னிக், ரெண்டாவது சிசர் டெக்னிக். ஆனா ஃபாஸ்பெரி ஜம்ப் பண்ண தனக்காக ஒரு புது ஸ்டைலை யூஸ் பண்றாரு. அவர் தன்னோட உடம்ப ஆர்க் ஷேப்ல வச்சுட்டு குதிக்கிறாரு. இதால அவரோட உடம்புல சென்டர் ஆஃப் மாஸ் ரொம்ப நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதனால அவர் அதிக உயரம் குதிக்க சான்ஸ் இருக்கு. 1968ல நடந்த மெக்சிகன் ஒலிம்பிக்ல ஃபாஸ்பெரி இந்த டெக்னிக்கை முதல் முறையா பயன்படுத்துறாரு. ஆனா அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா போட்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போக பார் ஹைட் இன்க்ரீஸ் ஆனது. அதனால காம்படிஷன் ரொம்ப டஃப் ஆகுது. பார் ஹைட் 2.20 வரும்போது ஃபாஸ்பெரியோட 2 பேர் மட்டுமே போட்டியில இருக்காங்க. அதன் பின்னாடி பார் ஹைட் 2.24 மீட்டர் அதிகமாகும் போது அந்த 2 பேரும் தோத்துட்டாங்க. ஆனா ஃபாஸ்பெரி மட்டும் யூனிக் டெக்னிக்கை யூஸ் பண்ணி 2.24 மீட்டரை ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணிட்டாரு. இதால அவர் ஒலிம்பிக் கோல்ட் மெடல் அண்ட் புது வேர்ல்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்றாரு.